ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் ஸ்மைலி குரோமாலி சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீரகத்தை பற்றின நன்மைகளை பார்க்க போகிறோம். எந்த நோய்க்கு சீரகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ சீக்கிரமே உங்களை சேரும். சீரகத்தை வாழைப்பழத்தோட பிசைஞ்சு காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கிட்டு வரதுனால பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தால் அது குறைஞ்சிரும். ரெண்டாவது அதோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீரகத்தை உப்போட மெண்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடித்தோம் அப்படின்னா வயிறு வலி போயிடும். அதுக்கப்புறமா செரிமான கோளாறு ஏதாவது இருந்தால் அது சரியாயிடும். மூணாவது நன்மை என்ன அப்படின்னா சீரகத்தோட கல்கண்டை மெண்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இருமல் குறையும். நாலாவது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீரக பொடியோட தேனை மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா விக்கல் நின்றும். விக்கல் வர்றது பெரிய பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த சீரக பொடியையும் தேனையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா விக்கல் நின்றும். அதுக்கப்புறமா சீரகத்தை அரைச்சி பூசணும் அப்படின்னா உடம்புல பூசணும் அப்படின்னா அரிப்பு குறைஞ்சிரும். நிறைய பேருக்கு இந்த அலர்ஜி அரிப்பு ப்ராப்ளம்லாம் இருக்கும். அவங்க இந்த சீரகத்தை அரைச்சி பவுடராக பண்ணிவிட்டு அதை உடம்புல பூசணும் அப்படின்னா அந்த அரிப்பு குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஆறாவது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீரக பவுடரோட லெமன் ஜூஸை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா பித்தம் சரியாயிடும். பித்த வாந்தி அந்த மாதிரி நிறைய வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கள்ல, அவங்க இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி சீரகம் வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய சிம்பிளாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதுலேயே இவ்வளோ நன்மைகள் இருக்குது, இவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால இந்த ரெமெடியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டிப்ஸோட உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ஸ்மைலி குரோமாலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.